மிதுன் வராரு. அதிமுகவினருக்கு மிதுனை தெரியும், திமுகவினருக்கு தெரியும். பப்ளிக்கு மிதுன் யாரு? இங்கேயும் வாரிசு அரசியல்னா கரைந்து கொண்டிருக்கக்கூடிய அதிமுக இன்னும் உடையாதான். வாரிசு அரசியல் வந்தாதான் இப்ப எவ்வளவு இருக்கோ அதை அப்படியாவது தாக்கு பிடிச்சி நிற்கும். விஜய் ஆதரவுல எடப்பாடி சிஎம் அல்லது எடப்பாடி ஆதரவுல விஜய் சிஎம். இதுதான் நேச்சுரலான இது. SS நியூஸ் நேயர்களுக்கு வணக்கம். சமீபமாக அரசியல் கட்சிகளில் இன்டர்னலாக பல மாற்றங்கள் நிகழ்ந்து வருகிறது. திமுகவா இருக்கட்டும், அதிமுகவா இருக்கட்டும், ஏன் தாவேகாவை எக்ஸ்டெண்ட் பண்றதா இருக்கட்டும், அரசியல் அரங்கத்தில் உட்கட்சிகளுக்குள்ள நடப்பது என்ன அப்படின்ற கேள்விகள் இருக்கிறது. இந்த கேள்விகளுக்கெல்லாம் விடை காண நம்மோடு அரசியல் ஆய்வாளர் திரு ரவீந்திரன் துரைசாமி சார் இணைகிறார். சார் வணக்கம். வணக்கம் கார்கே. அரசியலை பொறுத்த வரைக்கும் நிறைய அப்டேட் வந்துட்டே இருக்கு. அதிமுகவை மையப்படுத்தி சமீபமாக நிறைய செய்திகளை நம்ம பார்க்குறோம். அதிமுகவில் மிதுனை கொண்டு வரணும் அப்படின்ற ஒரு குரல். வாரிசு அரசியல் அதிமுகக்குள்ள வருதா? அது உறுதியான தகவல் தானா? மிதுனை கொண்டு வரதில் தப்புன்னு நான் நினைக்கல. ஏன்னா அதுக்கான டைம் வந்தாச்சுன்னு தான் அந்த கட்சிக்குள்ள நான் பார்க்குறேன். ஓகே, நான் எதிர் எடப்பாடியார் எலெக்ஷன்னு சொல்லி அவர் வந்ததும் சசிகலா காலில் விழுந்துருவாருன்னு சொல்லும்போது இல்லை, அதிகாரத்துக்காக தான் எல்லாம் அவர் நிற்பாருன்னு சொன்னதும் நம்ம தான். அதுக்கு பிறகு இதே மிதுன் உன்னோட ஒரு பேச்சுக்காக தான் நம்ம கடுமையாக அவருக்கு எதிராக களமாடி ஐடென்டிஃபை த எனிமி, எடப்பாடி தான் எனிமின்னு சொல்லி, ஏன் விஜய் கூட எம்ஜிஆர் ஜெயலலிதா பேரை சொல்லி செங்கோட்டையன், சத்யபாமா, லோகேஷ் இவங்கள வச்சு எடப்பாடியை பலகீனப்படுத்துவாருங்கிற லெவல் வர நாம் பண்ணினாலும் சரி, இன்னொரு சைடில் தென் மாவட்டத்தில் அவரை நெல்லை, தூத்துக்குடி, கன்னியாகுமரியில் களத்துக்குள்ளே இறங்கி டெபாசிட் இழக்க செய்ததுனாலும் சரி, 24 மன்னார் நாவிதர் குயர் போன்ற சம்பவங்களை அவருக்கு எதிராக திருப்பினாலும் சரி, அண்ணாமலை ஃபேக்டர் அவரை வீழ்த்தினாதான் அண்ணாமலைக்கு எதிர்காலம்னு நம்ம முன்னெடுத்து வச்சதுனாலும் சரி. ஆனால் இந்த 24 பிரிமிஷர் கேண்டிடேட் இல்லாமல் எடுத்த ஓட்டு அவருக்கு ஓட்டு. இவ்வளவு நெருக்கடியும் மீறி அவர் 21 எடுத்த ஓட்டு அவருக்கு ஓட்டு. இப்போ அதில் மேலும் நெருக்கடி சிவி சண்முகம், விஜயபாஸ்கர்லாம் கொடுக்குறாங்க என்றாலும் இனிமேல் அந்த கட்சி நாளைக்குள்ள காலகட்டத்தில் நிற்கணும்னா அது ஜெயலலிதா காலத்துக்கு பிறகு தீபா ஜெயக்குமார், ஜெயலலிதாவுக்கு அண்ணன் மகள ஜெயலலிதா ஒரு கொள்கை பரப்பு செயலாளராகட்டும் ஏதோ ஒரு பொறுப்பில் வச்சுருப்பாங்கன்னா தெளிவாக தீபா ஜெயக்குமார் ஜெயலலிதா மாதிரி அந்த கட்சியை பிடிச்சிருப்பாங்க. ஜெயலலிதா இவங்களை ஊழல் குற்றச்சாட்டம் கிடையாது, ஃப்ரெஷ் ஃபேஸாக நின்றுருப்பாங்க. அப்படி இல்லாத பட்சத்தில் அந்த கட்சி இன்னைக்கு எவ்வளோ சதரிப்பை இன்னைக்கு 20 விழுக்காடுக்கு போகக்கூடிய ஒரு சூழ்நிலை புது போல்ஸ் எல்லாம் வர்றதுக்கு அந்த கட்சியோட பலகீனமும் ஒரு காரணமாக அமைஞ்சிடுச்சு. இது இப்போ இருக்கிற ஓட்டும் 20 கீழே தான் இருக்கும். இப்போ அமைப்பு ரீதியாக நிறைய பேர் தாவேக்காவுக்கு போன பிறகு கண்டிப்பாக அதுக்கு அங்கங்கே ஒரு பின்னடைவு இருக்க தான் செய்யும். இபிஎஸ்னுடைய மகன் அப்படின்றத தாண்டி ஒரு இளைஞர் ஃபேஸ் அப்படின்னா ஒரு தெரிந்த முகமாக இருக்கணும். இப்போ அண்ணாமலை அவர் புதியவராக இருந்தாலும் ஒரு ஐபிஎஸ்ஸாக இருந்தார், இளைஞர்கள் அவரை ஃபாலோ பண்ணாங்க. இப்போ மிதுன் வராரு. அதிமுகவினருக்கு மிதுனை தெரியும், திமுகவினருக்கு தெரியும். பப்ளிக்கு மிதுன் யாரு? அப்போ மிதுன் வந்தால் என்ன பப்ளிக் இருந்து ஓட்டு எடுக்க முடியும்? அதாவது எடப்பாடிக்கு வாரிசாட்டு மிதுன் தான் வந்தாக முடியும். அதில் எந்த மாற்றமும் இல்லை. நீங்கள் ஒவ்வொரு அரசியல் கட்சியும் நேஷ்னல் கான்ஃபரன்ஸ்னாலும் சரி, என்சிபினாலும் சரி, நேஷனலிஸ்ட் காங்கிரஸ் பார்ட்டினாலும் சரி, இந்தியா ஃபுல்லாக மாநில கட்சிகள் வாரிசு அரசியல் தான் பயணிக்கிறாங்க. வாரிசு அரசியல் இல்லைன்னா அது டிஸ்இன்டகிரேட் ஆகி டிசிபேட் ஆயிரும். அசாம் கன பரிஷத்துக்கு வாரிசு அரசியல் கிடையாது. என்னாச்சு, கட்சி இருக்குதா? அப்போ வாரிசுகள் தான் அந்த கட்சியை காப்பாற்றுது. இப்போ சஞ்சய்காந்தி ஏர் கிராஷில் இறந்த பிறகு ராஜீவ்காந்தி கொண்டு வந்தனால தான் காங்கிரஸ் இன்னைக்கு வர நிற்குது. ராஜீவ்காந்தி பிறகு சோனியா, அப்படி தான் அந்த குடும்பம் தான் நிறுத்தி வைக்குது. ஸோ ஒரு தேசிய கட்சிக்கு என்ன நிலைமைன்னு சொன்னால் பாஜகவையும் கம்யூனிஸ்டையும் தவிர மற்ற கட்சிகளுக்கு இந்த வாரிசு அரசியல்ங்கிறது ரொம்ப முக்கியமான ஒன்றாக தான் இருக்குது. ஐடியாலஜிக்கலி பேஸ்டு ரைட் விங் பாஜக, லெப்டிஸ்ட்டு கம்யூனிஸ்ட் தவிர மற்ற கட்சிகளுக்கு வாரிசு அரசியல் மஸ்டாக தான் இருக்குது. ஆனால் அதிமுகவுடைய தோற்றமே திமுக எதிர்ப்பு, வாரிசு அரசியல் எதிர்ப்பு. அதிமுகவில் ஒரு சாதாரண ஒரு நபர் டக்குன்னு ஒரு பதவிக்கு வர முடியும். இங்கேயும் வாரிசு அரசியல்னா கரைந்து கொண்டிருக்கக்கூடிய அதிமுக இன்னும் உடையாதா? வாரிசு அரசியல் வந்தால் தான் இப்போ எவ்வளவு இருக்கோ அதை அப்படியாவது தாக்கு பிடிச்சி நிற்கும். இப்போ எல்லாமே எடப்பாடி ஏற்றுக்கிட்டவங்க தான் நிற்பாங்க. கடைசியாக 26க்கு மேலேயும் சிவி சண்முகம் பெரிய வெடிகுண்டை தூக்கி போட்டுட்டாரு. 31 தொகுதியில் பாமகவால் தான் ஜெயித்தீங்க, வன்னியரால் தான் ஜெயித்தீங்க, 10.5 தான் ஜெயித்தீங்கிறத சொல்கிறார். அப்போ அந்த இடம் மிகப்பெரிய வெடிகுண்டு. அப்புறம் இவர் ஹெல்த் விஜயபாஸ்கர் அவர் விராலிமலை புதுக்கோட்டையிலேருந்து ஒரு அதிரடி தாக்குதலை பண்ணுறாரு. ஸோ இது எல்லாமே பாதிக்கும். இதெல்லாம் பாதிச்சு போக மீதி நிற்கிறது எடப்பாடிக்க ஓட்டு தான். அந்த ஓட்டுக்கு மிதுன்
மிதுன் பழனிசாமி ஒரு வாரிசு. எடப்பாடி ஏற்றுக்கொண்டவர் தான் இன்னைக்கு இருக்க அதிமுக இருக்காங்க, அவங்க மிதுனை ஏத்துக்குவாங்கன்னு நினைக்கிறீங்க? கண்டிப்பா என்னோட பார்வை அதுதான். நம்ம வந்து மனசுல பட்டதை ஓப்பனா சொல்லக்கூடிய ஆளு. அவர் 2 ஜாதி கட்சின்னு அடிச்சது நாம தான். எவ்வளவெல்லாம் இன்னும் எக்கச்சக்கம் அது நம்ம ஒரு லெவலுக்குள்ள நம்ம இறங்கி அடிச்சது. இப்போ ஏன்னா காரணம் நமக்கு ஒரு தர்ம நியாயம் நீதி இருந்தது. அவரை சசிகலா அம்மையார் தரப்புக்காக அவரை தூக்கி போட போகும்போது நேஷனல் மைண்டட் கம்யூனிட்டி, வெள்ளாள கவுண்டர் கம்யூனிட்டி, அந்த கம்யூனிட்டியை சேர்ந்தவரை நம்ம இது தூக்கி போடக்கூடாது, ப்ரொடெக்ட் பண்ணணும்னு சொல்லி ப்ரொடெக்ட் பண்ண வச்சது நம்ம. ஸோ அந்த நீதி நியாயத்தில் நம்ம பண்ணதும் எடுபட்டது. பட் அதுக்கெல்லாம் ஒரு காலகட்டம் முடிஞ்சு இன்னைக்கு வந்து நிற்கும் போது இருக்கிற ஓட்டு அவருக்கு ஓட்டுங்கிறத நம்ம அக்செப்ட் பண்ணி தான் தீரணும். அதிமுகவினர் அக்செப்ட் பண்ணலாம். இன்னைக்கு இளைஞர்கள் வந்ததுக்கு அப்புறமா விஜய், உதயநிதி, அண்ணாமலை அப்படின்ற ஒரு இது வர்றப்போ மிதுன் அங்கே ஆட்டோமேட்டிக்காக 4வது இடத்துக்கு தானே போவார். ஒருவேளை வந்தா எத்தனாவது இடத்துக்கு போறாரு போகலைங்கிறலாம் பிரச்சனை இல்லை. இந்த கட்சியே 3வது இடத்துல தான் இருக்குது. ஃபர்ஸ்ட் விஜய், செகண்ட் ஸ்டாலின், 3வது தான் எடப்பாடின்னு ஆயிட்டாரு. மும்முனை போட்டிங்கிற களம் வந்துட்டு அதில் சீமான், தென் பாஜக பிரைம் மினிஸ்டர் கேண்டிடேட்டு அன்புமணி, இவங்கெல்லாம் ஒரு பிளேயர்ஸாக இருக்கிறாங்க. இதுதான் யதார்த்த தமிழக அரசியல் களம். இதில் எடப்பாடி கிட்ட என்ன இருக்கோ அதை வந்து இன்னொருத்தர் இன்ஹெரிட் பண்ண முடியும்னா அது மிதுன் பழனிசாமி தான் இன்ஹெரிட் பண்ண முடியும். அதெல்லாம் பெரிய பஞ்சமா பாதம்னோ தப்புன்னோ சொல்ல முடியாது. மிதுனை வச்சு தான் அந்த கட்சி இருக்கிற ஓட்டையாவது காப்பாற்ற முடியுங்கிறதா 100க்கு 100 உண்மை. ராஜசத்தியன் போன்றவங்க இது யார் பேசியிருந்தாலும் தப்பு தான் அப்படின்னு மிதுனை கொண்டு வர தொடர்பான பத்தின செய்திக்கு அவர் ஒரு கருத்தை வெளியிடுறாரு. அப்போ ஒரு எதிர்குரல் மிதுனை கொண்டு வந்தா இருக்கும் அப்படின்னு புரிஞ்சுக்கலாமா? எதிர்குரல் இருக்கத்தான் செய்யும். பட் இப்போ நம்ம நல்ல ஹெல்த்தியோட நல்ல விவசாயி ரொம்ப நாள் ஐயா எடப்பாடி பழனிசாமி இருக்கணும், மனதார உளமாற கடவுள் அருளால் அவர் இருக்கணும்னு தான் நான் விரும்புகிறேன். அதில் எந்த மாற்றமும் கிடையாது. அது நம்ம அந்த இடத்துக்குள்ளே நம்ம ஒரு நியாய உணர்வுள்ள ஆளாக தான் என்றைக்கு நம்ம செயல்படுவோம். பட் நாளைக்கு ஒரு சக்ஸஸ் வரும்போது அவருக்கு பிறகு இந்த கட்சி டிஸ்இன்டகிரேட் ஆகக்கூடிய ஒரு சூழ்நிலையில் மிதுன் பழனிசாமின்னு அந்த கட்சி நிற்குங்கிறது தான் இயல்பான உண்மை. கலைஞருக்கு பிறகு ஸ்டாலினால் தான் அந்த கட்சி நிற்குது. கட்சி இன்டாக்டாக அப்படியே நிற்குது. ஜெயலலிதா அம்மையாருக்கு பிறகு அந்த கட்சிக்குள்ள தீபா ஜெயக்குமார் அவங்க இன்ட்ரோடியூஸ் பண்ணியிருப்பாங்கன்னா கட்சி நின்றுருக்கோம், 40 விழுக்காடுல நின்றுருக்கோம். இல்லை நிலைமையே வேற. இன்னைக்கும் தீபா ஜெயக்குமார் சிஎம்மா இருந்துட்டு இருந்திருப்பாங்க. ஸோ இன்னைக்கு வந்து எடப்பாடி வரும்போது அங்கே சசிகலா தினகரன் ஒரு ஸ்பிளிட்டு, 2 பேர் ஆச்சா, ஓபிஎஸ் ஒரு ஸ்பிளிட்டு, கடைசியாக எடப்பாடிக்கு எதிராக சிபி சண்முகம், விராலிமலை விஜயபாஸ்கர் ஒரு இது, இப்படிலாம் போயிட்டு இருக்கும்போது வந்து இந்த ப்ராசஸ்ல மிஞ்சிறது எடப்பாடியை ஏற்றுக்கிட்டவங்க தான் சொல்லும்போது அது மிதுன் பழனிசாமி பின்னாடி போறதுல இயல்பானது, இயற்கையானது. நான் இன்னைக்கு அதிமுக தினந்தோறும் உடைந்து கொண்டிருக்கிறது. ஒரு கட்சி ஆளுங்கட்சி ஆகுறப்போ அதுல வாரிசு அரசியல் வந்தா பவர் இருக்கப்போ எல்லாருமே ஒன்னா இருப்பாங்க. தினமும் ஏதாவது ஒரு காரணத்தை சொல்லிட்டு வெளியில போகணும்னு நினைக்கிறப்போ மிதுனை இந்த நேரத்தில் கொண்டு வரது சரியா இருக்குமா? ஒருவேளை கட்சிக்குள்ள அவர் வந்தாருன்னா கட்சி அவர் கண்ட்ரோலுக்கு எப்போ போகும்? அது வந்து எடப்பாடியும் அவரும் செய்ய வேண்டிய இது. என்னை பொறுத்தவரை மிதுன் அந்த கட்சிக்கு ப்ளஸ் தான். அதில் நான் எம்ஜிஆர், ஜெயலலிதா வாரிசு அரசியலை எதிர்த்து பண்ணது அதெல்லாம் பழைய கதை, முடிஞ்சு போன கதை. அதெல்லாம் சொல்லிக்கிட்டு சும்மா பிரிசனராக பாஸ்டாக இருக்கலாம். இன்னைக்கு அந்த கட்சி நிற்கணும்னா எடப்பாடி தலைமையில் நிற்கணும். எடப்பாடிக்கு பிறகு அந்த கட்சி மிதுன் பழனிசாமி தலைமையில் நிற்கும். இதான், அதில் எந்த மாற்றமும் இல்லை. நான் மனப்பூர்வமாக மனசில் பட்டதை சொல்லக்கூடிய எடப்பாடியாருக்கும் தெரியும், அவங்களுக்கு தெரியும். நினைக்கிறீங்களா நாளைக்கு இப்போ உதயநிதி, விஜய் இவங்களோட அண்ணாமலையோட டஃபிக் கொடுப்பார் நினைக்கிறீங்களா? ஏன்னா நீங்க அவர் அக்சஸ் பார்த்திருக்கீங்க, பேசிருக்கீங்க. கமெண்ட் அது ப்ரீமெச்சூர் கமெண்ட். அந்த கட்சி நிலைச்சு நிற்கணும்னா அவரு மிதுன் தாங்கிறது என்னோட கருத்து. ஸ்டெப் பை ஸ்டெப்பாக அவர் கொண்டு வருவார்னு தான் நான் கணக்கு போடுறேன். இன்னொரு பக்கம் ஒவ்வொரு சனிக்கிழமையும் அதிமுக கரைந்து தாவேக்கால சேர்ந்துட்டே இருக்கு. முன்னாள் எம்எல்ஏக்கள், முன்னாள் அமைச்சர்கள்லாம் சேர்ந்துட்டு இருக்காங்க. இபிஎஸ் தடுக்க மாட்டாரு, என்னதாங்க பண்றாரு அப்படின்ற எதிர்கேள்வி வருது. இல்லை, ஒரு இதில் அவர் தடுத்துட்டார். 32 பேர் அதில் 7 பேரை கையில் எடுத்து தடுத்துட்டார். அது பெரிய அச்சீவ்மெண்ட் தான். விஜய் 25 பேரை பார்த்துமே 21 பேர் வந்து எடப்பாடி கிட்ட போனது. அது இப்போ 2 பேர் மீண்டும் ரிவோல்ட் பண்ணுறாங்க. இவ்வளவு 19 பேர் போனது வந்து எடப்பாடிக்கு பெரிய சாதனை தான். அது நம்ம மறுக்க முடியாது. ஒரு முதலமைச்சரை மீறி 25 பேரை ஒரு முதலமைச்சர் பார்த்த பிறகு அதிலிருந்து 21 பேரை தன் பக்கம் எடுத்துட்டாருன்னா அது எடப்பாடிக்கு ஒரு அச்சீவ்மெண்ட் தான். அதை நம்ம குறைச்சி மதிப்பிட முடியாது. இல்லை, முன்னாள் அமைச்சர்கள் போகிறதெல்லாம் அவங்களும் ஒரு கட்டமைப்பு தானே. போனால் போட்டுரும் அப்படின்னு விட்டுறாரா? ஒவ்வொரு வாரமும் ஒரு 5 பேர் முன்னாள் எம்எல்ஏக்கள், முன்னாள் அமைச்சர்கள் போகிறாங்களே. அதாவது கட்சி 3வது ஆயிடுச்சு, விஜய் நம்பர் 1 ஆயிட்டாரு. அப்போ இன்னும் அவங்க கணக்கு போடுவாங்க. எய்தர் எடப்பாடியார் எலெக்ஷன் சொல்லும்போது தினகரன்ட்ட எல்லாரும் போயிட்டு இருக்கும்போது உங்கள் நிகழ்ச்சி தான் நினைக்கிறேன்.
3 மாதத்துக்கு பிறகும் தினகரன் இப்படி தான் சொல்லுவார், ஆட்சியை கவுல் பண்ண தான் சொல்லுவார், ஆட்சி ஒன்றும் கவலாதுன்னு சொன்னேன். அதே மாதிரி இன்றைக்கி எய்தர் விஜய் யார் எலெக்ஷன் சொல்லும்போது இவங்கெல்லாம் இன்னும் ஒரு 4 வருஷம் 11 மாதம் நம்ம அதிகாரத்தில் இருந்துரும்னு கணக்கு போட்டு தானே போவாங்க. அப்போ நீங்கள் 4 வருஷம் 13 மாதத்துக்கு பிறகு அண்ணாமலை களத்துக்குள்ளே வருவார். அப்போ எடப்பாடிக்கு நிலைமை என்ன ஆகும்? அப்போ இவங்க ஒரு கணக்கை போட்டு எடப்பாடிக்கு இனிமேல் எதிர்காலம் இல்லை, அப்படியே எதிர்காலம் வந்தாலும் நம்மளை வாழ வைக்க மாட்டார். அப்படியே தப்பித்தவரி ஏதோ ஒரு ரூபத்தில் எதிர்காலம் வந்தாலும் நம்மளை வாழ வைக்க மாட்டார். அப்போ விஜய்க்கு இன்னும் 4 வருஷம் 11 மாதம் இருக்குது. எய்தர் விஜயார் எலெக்ஷன் இருக்குது, போயிடுவோம், வாழுங்கட்சி அனுபவிச்சிருவோம் தானே. வியாபார அரசியல் தானே, அந்த புள்ளிக்குள்ளே தானே அதை அவங்க போவாங்க. அதிமுக ஒரு மூழ்கும் கப்பல் அப்படின்னு செங்கோட்டையன் சொல்றாரு. அதிமுக அப்படின்ற கப்பலை மூழ்க விட மாட்டார் தளபதி விஜய் அப்படின்னு ஆதவ் ஒரிஜினா சொல்றாரு. அதிமுகவை மூழ்க விட மாட்டார்னு ஆதவ் சொல்லுவதனுடைய நோக்கமும் காரணமும் என்ன? இல்லை, அதுவும் நிறைய முரண்பாடாக சொல்கிறார். செங்கோட்டையன் தெளிவாக சொல்கிறாரு, அதிமுக வீக்கன் ஆகிட்டுன்னு சொல்கிறாரு. ஆதவ் சொல்லுவார் டிவிகே வெர்சஸ் டிஎம்கேன்னு சொல்லுவார். விஜய் சொன்னது தான், கூட்டணி கட்சி இல்லைன்னா 10 சீட்டு கூட நீங்கள் வந்துட மாட்டீங்க அப்படின்னு சொல்கிறார். அப்போ எப்படி அதில் எது உண்மை? நீங்கள் சொல்லுங்கள் கார்கே. அவர் திமுக தான் எங்களுக்கு போட்டின்னு சொல்கிறது உண்மையா? கூட்டணி கட்சி இல்லைன்னா 10 சீட்டோட வந்துட மாட்டீங்கன்னா அப்போ கூட்டணி கட்சி இவர்கிட்ட வந்தாச்சே, அப்போ திமுகவுக்கு 10 சீட்டு வராத கட்சியாக இவருக்கு போட்டி. அப்போ எவ்வளோ முரண்பாடாக பேசுகிறாரு. அதிகாரத்தில் இருக்கிறாரு, அதிகாரம் அவர் சொன்னார் 67 77 வந்துட்டார். ஓகே, நம்ம அதை மறுக்க வரல, அக்செப்ட் பண்ணிக்கிறோம். அதுக்கு பிறகு இப்போ இவரை பேசுறது லாஜிக்கலாமல் இருக்கு. ஒன்று நீங்கள் திமுக பெரிய சக்தியாக சொல்லுங்க, அல்லது இந்த கூட்டணி கட்சியெல்லாம் ஒன்றும் இல்லை, அவருக்கு டிஎம்கே ஓட்டு தான் எல்லான்னு சொல்லுங்க. கூட்டணி கட்சி இல்லைன்னா 10 சீட் தான் வரான்னு சொல்லிட்டு திமுகவுக்கும் தாவேக்காவுக்கும் சொன்னால் என்ன மீனிங் இருக்கு? இடவுங்கிறத எடுத்துருங்க. ஓகே. அதில் இன்னொன்றும் ஆதவ் அதிமுக உடைக்கிறாரு அப்படின்ற குற்றச்சாட்டு வைக்கப்படுது. ஏன்னா ஆதவையும் ஆனந்தையும் பார்த்து தான் அதிமுகவினர் சேர்றாங்க. அக்ரி கிருஷ்ணமூர்த்தி கூட ஆதவுக்கு பதில் கொடுக்குறாரு. ஸோ ஆப்ரேஷன் அதிமுக அப்படின்னு ஏதாவது டார்கெட் கொடுக்கப்பட்டிருக்கும்? இல்லை, அவங்களும் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இன்னும் 4 வருஷம் 11 மாதம் இந்த கவர்மெண்ட்டுக்கு ஆயுள் இருக்குது. அப்போ ஆளுங்கட்சி 4 வருஷம் 11 மாதம் இருக்கலாம். அதுக்கு பிறகும் விஜய் ஒரு செல்வாக்கான தலைவர் ஓடலாம். அங்கே எடப்பாடி 3வது போயிட்டார். 3வது இடத்துல இருந்து அதிகாரம் இல்லாத 3வது இடத்துல இருந்து அதிகாரம் உள்ள இடத்துக்கு வராங்க. இதுதான் இதில் கான்செப்ட். தாவேக்காக்கு போனதுல சிலர் திரு கோவிந்தசாமி போன்றவங்கெல்லாம் இன்னைக்கு அரசியலிருந்தே விலகுறேன் அப்படின்றாங்க. தாவேக்காவில் உள்ள போறப்போ ஒரு எதிர்பார்ப்பு இருக்கு, போனதும் அவங்க பூர்த்தி பண்ணலையோ? ஏன்னா அதிமுக தரப்புல இருந்து சொல்றாங்க எங்க அங்கே ரொம்ப ஆசை வார்த்தை காட்டுவாங்கன்னு, போனவங்களுக்கு எதிர்பார்ப்பை பூர்த்தி பண்ணலையோ? இல்லை, அதிமுக இது தாவேக்காவில் விஜய் தான் ஷாட் எடுக்கணும். ஹேஸ் டு கால் த ஷாட்ஸ். மற்றவங்க எடுத்தால் அது சிக்கலாயிருமோ, ஒருத்தருக்கு ஒருத்தர் போட்டு கொடுத்து கோஷ்டி சேர்க்குறான், அவன் அதிமுகவோட ஆட்களை வச்சு அவன் கோஷ்டி சேர்ப்பான், அவங்களுக்கு எதிராக வந்துடுவான்னு பல இருக்கும்போது அவங்க கொஞ்சம் தயங்குவாங்க. இங்கே யாருக்கு என்ன கேரண்டி கொடுக்குங்கிறதுல ஒரு தெளிவு இல்லை. விஜய்க்கு ஒரு நம்பிக்கைக்குரிய ஒரு ஆட்டு, நம்பர் 2 ஆட்டு புஷி ஆனந்த் இருக்கிறார், மன்றத்தில் இருந்தே இருக்கிறார். அவர் இப்போ மன்றத்தை மீறி மற்றவங்களுக்கு முன்னுரிமை கொடுக்கறதுக்கு ஒரு ஆளை வச்சு விஜய் பண்ணினாதான் வரக்கூடியவங்க வருவாங்க, மேலும் கூடுதலாக ஆட்கள் நம்பிக்கையோடு வருவாங்க. அதிமுக அடுத்தடுத்த நாட்களில் என்ன ஆகும் நினைக்கிறேன்? இல்லை, அதிமுக நீங்கள் 3வது இட கட்சியான அதிமுக தான் ஆட்சியில் வந்திருக்கணும். ராகுல் காந்தி உள்ள புகுந்து ஒரு கீழ்த்தரமான, அசிங்கமான, கேடுகட்ட, ஒரு கேவலமான அரசியலை பண்ணி தாவேக்கா காங்கிரஸ், ஐயுஎம்எல், விசிகா கூட்டணி ஆட்சியை கொண்டு வந்துட்டார். ரொம்ப கேவலமான ஒரு அரசியலை பண்ணிட்டார். இல்லை, அது ஒரு அவங்களுக்கு நம்பர் இருந்துச்சு, அதனால போயிட்டாங்க. அது கேவலமான விஷயங்க, அது அசிங்கமான விஷயம். எந்த அடிப்படையில் சொல்றீங்க? இப்போ நீங்கள் ஸ்டாலினை முதல்வராக சொல்லி ஒரு பிளாக், எடப்பாடி முதல்வராக சொல்லி ஒரு பிளாக், விஜய் முதல்வராக சொல்லி ஒரு பிளாக். விஜய் இண்டிவிஜுவல் பிளாக், நம்பர் 1 பிளாக். அதை நீங்கள் எடப்பாடி கிட்ட பேசி எடப்பாடி டெப்டி சீஃப் மினிஸ்டர், விஜய் சீஃப் மினிஸ்டர்னு சொன்னால் நியாயம். அவரை முதல்வராக கொண்டு வந்தவங்களாம் என்னால் முடியல, நான் இவரை முதல்வராக சொல்கிறாங்கிறது ஒரு நியாயமான, ஒரு தர்மமான ஒரு செயல். அல்லது இவர் ஆட்சி அமைய முடியல, நான் சூழல் இப்படி இருக்குதுன்னு சொன்னால் மாயாவதியை நம்பர் 1 பிஜேபி கொண்டு வந்த மாதிரி, நிதிஷ்குமாரை நம்பர் 1 பிஜேபி கொண்டு வந்த மாதிரி, தேவகவுடா, குமாரசாமி கவுடா இவங்களை நம்பர் 1 பிஜேபி கொண்டு வந்த மாதிரி, நம்பர் 1 விஜய் நம்பர் 3 எடப்பாடியை கொண்டு வரலாம். இதுதான் விஜய் ஆதரவுல எடப்பாடி சிஎம், அல்லது எடப்பாடி ஆதரவுல விஜய் சிஎம். இதுதான் நேச்சுரலான இது. திமுகவை மக்கள் ஓட் அவுட் பண்ணிட்டாங்க. ஸ்டாலின் சிங்கிள் லார்ஜஸ்ட் பார்ட்டி விஜய் தானே சார், 108 சீட். சிங்கிள் லார்ஜஸ்ட் பார்ட்டி பாஜக தாங்க. அவருக்கு எதுக்கு ஸ்டாலின் முதல்வர் சொன்ன 13 பேர் வேணும்? அதுதான் அநாகரிகம், அசிங்கங்கிறேன், கேவலங்கிறேன்.
ராகுல் காந்தி பண்ணது அயோக்கியத்தனங்கிறேன். நீங்க எடப்பாடி தன்னை நம்பி ஜெயித்த 47 பேரையும் விஜய் முதல்வர்னு சொன்னாங்கன்னா அது நியாயமான ஒரு இது. பாஜக கல்யாண் சிங் மாயாவதியை சொன்னது மாதிரி, எதியூரப்பா தேவகவுடாவை சொன்னது மாதிரி, பிஜேபி நிதிஷ்குமாரை சொன்னது மாதிரி, இடத்துல வந்தவங்க 3வது இடத்துல வந்தவரை சொல்றது நியாயம். 2வது இடத்துல ஸ்டாலின் சீஃப் மினிஸ்டர்னு சொன்ன 13 பேரும் கொஞ்சம் கூட கூச்ச நாச்சம் இல்லாம பாஜக எதிர்ப்புன்னு கொள்கையற்ற ஒரு பதவி வெறியில உள்ள ஒரு அரசியலை எப்படி நியாயப்படுத்த முடியும்? நீங்க எடப்பாடி கிட்ட பேசி எடப்பாடி டெப்டி சீஃப் மினிஸ்டர், ஸ்டாலின் சீஃப் மினிஸ்டர் சொன்னா அவரை முதல்வராக சொன்ன 47 பேர் பாஜக உள்ள வந்துடக்கூடாது, அதுக்காக ஆதரவு. பாஜக உள்ள வரக்கூடாதுன்னு தான் இந்த அசிங்கம், கேவலம், அற்பத்தனம், கேடுகட்டத்தனம் அத்தனை வரையும் செய்யறதுனால இந்துக்களை பிரதிநிதிப்படுத்தக்கூடிய பாஜகவுக்கு ஒரு எழுச்சி தமிழ்நாட்டில் மோடி தலைமை கிடைக்கும். இப்போவா சார்? அண்ணாமலையே வெளியில போயிட்டார் சார், எப்படி பாஜக தமிழ்நாட்டில் எழுச்சி கிடைக்கும்? இந்துக்கள் உணர்வு மோடிக்கு ஒரு எழுச்சி கிடைக்கும். பொறுத்திருந்து பாருங்க. அது நான் தப்புன்னு சொல்ல வரல. நீங்க விஜய் எடப்பாடி சிஎம்மா சொன்னா நியாயம், எடப்பாடி விஜய் சிஎம்மா சொன்னா நியாயம். போக வேண்டிய ஆசை இருக்கு, அதுக்காக பாஜக வந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு போறாங்க. அப்படிதான் கண்டிப்பா. அது தவிர வேற என்ன இருக்கு? நீங்க எடப்பாடி விஜய் சப்போர்ட் பண்ணி ஒரு ஸ்டேபிள் கவர்மெண்ட் கொடுத்துருக்கலாம், அவர் சிஎம் டெப்டி சீஃப் மினிஸ்டர். அல்லது மாயாவதியை சொன்ன மாதிரி எடப்பாடி சிஎம்மா சொல்லி விஜய் ஒரு கவர்மெண்ட் கொடுக்கலாம். ராகுல் காந்தி பண்ண அயோக்கியத்தனம், பொறுப்பற்றத்தனம், மொள்ள மாதிரித்தனம், அதுக்கு உள்ள அடி ராகுல் காந்திக்கு உண்டு தமிழ்நாட்டுக்குள்ள. பொறுத்து வந்து பார்க்கலாம் சார். தமிழக அரசியல் பற்றிய கரண்ட் நிலவரம் என்ன ஆகுன்ற உங்களுடைய பார்வையை வெளிப்படுத்தினீங்க. எஸ்எஸ் நியூஸோடு இணைந்ததற்கு நன்றி சார். நன்றி.